தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறு நம்முடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கத்தான் செய்யும். அது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை கர்மா அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னு செய்கிற கர்மாகளை வந்து பாவகளி கர்மான்னு சொல்லுவோம். இந்த 2 கிரகங்களுடைய தன்மையும் வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி, ராகு. அப்போ அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கம் அழிவு 2யுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார். அந்த ராகு பார்த்தீங்கன்னா முன்மொழி கருமாலை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இப்போப்பட்ட கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் 29ஆம் தேதி அன்னைக்கு இணைய போகிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு இணைவு நடக்க போகுது. இது என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்க போகுது, என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுது? ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 வேடங்களை இடக்கூடியவர் தான் சனி பகவான். நல்லதையும் செய்வார், கெடுதலையும் செய்வார். அதே மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் ராகு போல் கொடுப்போம் இல்லைன்னு பழமொழியாரு. நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் ராகுவர். ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது, ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு, ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப அற்புதமான வளர்ச்சியாக இருக்காரு, திடீர் அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு தான். அதே மாதிரி தான் சனி பகவானும். ஒருத்தர் வெளிநாட்டில் நல்லா வாழ்றாரு அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோட இருக்கிறாரு, சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கைதேர்ந்தவராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சனி தான். இப்பேற்பட்ட கிரகங்கள் இணைய போகுது. இந்த இணையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி. கும்பராசியிலிருந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மீனராசியில் அது குருவுடைய வீட்டில் போய் இணைகிறார். அப்போ என்னெல்லாம் நன்மை நடக்க போது, என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்க போகுது, இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் நம்ம பண்ணுவது மிக டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் கணிச்சிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ராகு இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துடைய ராசியில தான் குருவுடைய வீட்டில் தான் இந்த சனி ராகு இணைய போகிறாங்க. பொதுவாகவே வந்து உங்கள் ராசிக்கு விரையச்சனி 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலேயே இந்த ராகு வேற இணையிறார். அப்போ நமக்கு இந்த ராகு இணைகிறதுனால நமக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அல்லது பிரச்சனைகள் உருவாகும்? ஏன்னா ராகு சனி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய காலமாக தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து சனி இணையக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய வீடு. அந்த ராகு ஆல்ரெடி அங்கேயே இருக்கிறாரு. குருவுடைய அனைத்து வேலைகளும் ராகு எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா அலைச்சல் இருந்துச்சு, நிறைய தடைகள் இருந்துச்சு, பொருளாதார சிக்கல் நிறைய இருந்துச்சு, நிதி சார்ந்த விஷயங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய உழைப்பு அதிகம். பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் பெரிய ரிசல்ட் வரல. அதே மாதிரி வேலையிலும் அதே மாதிரி தான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம நிறைய பிரச்சனைகள் மேல் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் நிறைய சங்கடங்களை உருவாக்கிட்டு ஏதோ கடந்து பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்த 7.5 சனி மேசராசிக்கு வர்றதேங்கிறது மிகப்பெரிய ஒரு பயமாக தான் எல்லாருக்கும் இருக்கும். இப்பேற்பட்ட சூழல்ல இந்த சனி ராகு உங்களுக்கு அலைச்சல் ஒரு பக்கம் கொடுத்தாலும் திடீர் நன்மையில உருவாக்கும். அப்போ திடீர் நன்மைன்னு என்னங்க, புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படலாம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் முதலீடுகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வழிகள் உருவாகலாம். நீங்கள் ஆல்ரெடி பார்ட்னர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஒற்றுமைகள் இன்னும் கொஞ்சம் புரிதல்கள் அதிகமாகலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கான ஆலோசனைகள் கிடைக்கலாம். அல்லது ரொம்ப நாள் வராத பணம் அல்லது லோனுக்கு ப்ராசஸுக்கு முயற்சி எடுத்திருக்கீங்க, லோன் கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டங்கள் கிடைக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 50 நாளைக்கு, ஆக மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் இருக்க போகுது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா சனி வந்து நடைமுறை கர்மாக்களை உருவாக்குவார். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வில்லங்கங்களை நம்மளே தப்பான முறையிலான தவறான சூழலை உருவாக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரியான சூழலை தவறான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைம் 4 டைம் யோசனை பண்ணி செய்யணும். இந்த டைம் பீரியடில் பிஸ்னஸுக்கான ஒரு நல்ல சூழலை உருவாக்கலாம். இந்த விரையச்சனி அப்படின்னாவே நமக்கு வந்து லாபகரமான ஒரு சூழலை உருவாக்கும். விரையச்சனி என்ன, வரவு வந்தால் தானே செலவே பண்ண முடியும். அப்போ வரவு வரக்கூடிய வழிகளை உருவாக்குங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த சனி ராகுடைய நிலையில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுடைய புதிய உத்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகளை எப்படியெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற இந்த 50 நாளைக்கு நீங்கள் நல்ல முறையில் திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி வச்சுக்கோங்க. மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அதை வந்து என்ன பண்ணலாம், முழும்பூச்சாக இறங்கி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அப்போ இந்த மே 18 வரைக்கும் அதுக்கான பிளான் பண்ணுறதை மட்டும் நல்ல முறையில் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வெளிநாடுக்கான ப்ராசஸ், ஒரு விசா ட்ரை பண்ணுறீங்க அல்லது வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான காலங்களை ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த 50 நாளைக்குள்ளேயே அந்த பயணம் நடந்துடாது. ஆனால் பட் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த காலகட்டமாக இருந்தால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அப்போ விரையச்சனி காலகட்டங்களில் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர்றது தான். ஆனால் வந்து எல்லாருக்கும் அந்த காதல் திருமணம் வரைக்கும் முடியுதா,
எல்லாருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான லைஃப்பில் இருக்காங்களா. இந்த காதலுங்கிறது கல்யாணம் ஆனவங்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா வந்து மனைவியை வந்து விரும்புகிறவங்களுக்கும் கணவரை விரும்புகிறவங்களும் இன்றைக்கி பார்த்தா அன்னோனியம் இல்லாத ஒரு சூழல் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஆல்ரெடி வந்து ராகு விரயஸ்தானத்தில் இருந்த பொழுது உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு, லவ் பண்ணுறவங்களும் சரி கல்யாணம் ஆனவங்களும் சரி நிறைய சிரமங்களை சந்திச்சுட்டே இருக்கீங்க. இப்பேற்பட்ட சூழலில் இந்த சனி ராகு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விதமான அந்த தடைகள் தடுமாற்றங்கள் குழப்பங்கள் உங்களுக்குள்ள இந்த பிரிவினைகளை சரி பண்ணி கொடுக்கும். அப்போ ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் பேசி தேவையில்லாத விஷயங்களை தள்ளி விட்டுட்டு நல்ல விஷயத்தை மட்டும் திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் காதல் இனிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமில்லாமல் இருந்தீங்கன்னா அந்த சனி ராகு என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு மாதிரி பாவங்களை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். இதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சுப செலவுகள் விரைய செலவுகள் இந்த மாதிரியான விஷயங்களை தைரியமாக பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக யோசனை பண்ணி செய்யலாம். விரைய செலவுகளை அவாய்ட் பண்ணிக்கிங்க. தேவையில்லாத செலவுகளை இன்வால்வ் பண்ண வேண்டாம். இது வந்து 50 நாளைக்கு மட்டும்தான். இந்த 50 நாளுக்கு அப்புறம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு இருக்கக்கூடிய பொசிஷன் எங்கே இருக்குது, சனி எந்த இடத்துல இருக்காரு, உங்கள் ராசிக்கு வந்து 5வது வீட்டில் இருக்காரா, 7வது வீட்டில் இருக்காரா, அல்லது 9வது வீட்டில் இருக்காரா, அல்லது வந்து அவருடைய பார்வை எந்த அளவுக்கு உங்களுக்கு சுபமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ராகுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது, அல்லது ராகு திசை ராகு புத்தி போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி சுபகாரியங்கள் நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆக மொத்தத்தில் இந்த 2025 இந்த ஒரு 50 நாள் அப்படிங்கிறது நிதானத்தோடு செயல்பட்டு இந்த டைம் பீரியடை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தொழிலும் குடும்பமும் காதலும் கண்டிப்பாக இனிக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தைரியமாக இருந்து இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொதுவாகவே சனி ராகுடைய இணைவை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய இருக்குதான் செய்யுது. நம்முடைய தனிப்பட்ட சுய ஜாதத்துடைய தன்மைக்கும் இப்போ நடைமுறை கோச்சாரத்திற்கும் நடைமுறை திசாபுத்திகளுக்கும் இதான் மாறுபடுமா அப்படிங்கிறதும், அதே மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான காரணம் எப்போ வரும், எனக்கான ஒரு கோல்டன் பீரியட் நீங்கள் சொல்லுங்கள் சார். எல்லா நாளும் எல்லா மாதங்களும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் பட் நல்லா நேரம் இருக்கக்கூடிய நேரம் எனக்குன்னு தனியாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம். ஏன்னா வந்து நம்முடைய ஜாதகத்தில் நம்ம சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வலு இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன உங்களுடைய ஜாதகத்திலையும் ராசி கட்ட அம்ச கட்ட 2 இருக்கும். இது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பலத்தை நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன கிரகம் வீக்கா இருக்கு, அந்த கிரகத்துடைய திசாபுத்தி வரப்போ எப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ணணும். திருமண காலகட்டம் எப்போ வருது, குழந்தை பேர் எப்போ கிடைக்கும், எப்போ பிஸ்னஸ் பண்ணலாம், ஆல்ரெடி என்னுடைய வேலை நிறைய சங்கடங்கள் இருக்குது, நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு, நான் லவ் பண்ண காதல் என்னை விட்டு போயிட்டான், அல்லது எனக்கு வந்து எல்லா வேலையுமே ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்குது, கருத்து வேறுபாடு அதிகமாக, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அதுக்கான தீர்வு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்தால் நம்ம டீட்டெயிலாக உங்கள் சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம், எதுக்கான வழிபாடு எப்படி பண்ணலாம், எந்த நேரத்தில் நமக்கு அந்த போர்டு கிடைக்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த மூவ் பண்ணி போய்க்கலாம். அதனால இதை பற்றி கவலைப்பட்டுக்க வேண்டாம். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறதா இருந்ததுன்னா உங்களை அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி கன்சல்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம மூலியமாக பார்க்குறதா இருந்ததுனாலும் நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப்பில் ஒரு டேட்டா பொறுத்து டைம் அண்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாத டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தான தீர்வுலையும் நம்ம தேடிக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க. கண்டிப்பாக டீட்டெயிலாக உங்கள் ஜாதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.